ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வரதர் பூர்ணாச்சாரியம் சமாஸ்ரேயக அப்படின்னு சொல்லிருக்காரு இல்லையா. அதனால பெரிய நம்பிகள் கிட்ட போய் தான் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக காஞ்சிபுரத்துல இருந்து ராமானுஜர் ஸ்ரீரங்கத்துக்கு போறாரு. ராமானுஜர் ஸ்ரீரங்கத்துக்கு வர சமயத்துல பெரிய நம்பிகளும் என்ன பண்றாருன்னா ராமானுஜருக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணணும்ன்றதுக்காக ஸ்ரீரங்கத்துல இருந்து காஞ்சிபுரத்துக்கு வராரு. ஏன்னா ஆள வந்தார் 5 சிஷ்யர்களை நியமனம் பண்ணி 5 சிஷ்யர்களுக்கும் பொறுப்பு கொடுத்திருக்காரு. அதுல பெரிய நம்பிகள் கிட்டதான் நீர் தான் ராமானுஜருக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்காரு. திருக்கோஷ்டியூர் நம்பிக்கிட்ட பகவத்கீதையில இருக்க சர்ம ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை நீர் தான் ராமானுஜருக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காரு. பெரிய திருமலை நம்பிகள் கிட்ட நீர் தான் ராமாயணத்தை ராமானுஜருக்கு சொல்லி கொடுக்கணும். திருமலையாண்டான் கிட்ட நம்மாழ்வாரோட திருவாய்மொழியை நீ தான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருமலையாண்டான் கிட்டையும், ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர்கிட்ட நம்மாழ்வார் பாடின திருவாய்மொழியை தவிர இருக்கிற மீதி 3000 பாசுரங்களையும் அர்த்தத்தோட நீர் தான் சொல்லி கொடுக்கணும் தன்னோட 5 சிஷ்யர்களுக்கும் பொறுப்பு கொடுத்துட்டு ஆள வந்தார் போயிருக்காரு. அதனால பெரிய நம்பிகள் ராமானுஜருக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணணுன்றதுக்காக ஸ்ரீரங்கத்திலிருந்து காஞ்சிபுரத்துக்கு வராரு. ராமானுஜரும் வரதர் சொல்லிருக்காரு இல்லையா பெரிய நம்பிகளை போய் பற்றணும்ட்டுன்னு. அதனால காஞ்சிபுரத்துல இருந்து ஸ்ரீரங்கத்துக்கு ராமானுஜர் வராங்க. 2 பேரும் எந்த இடத்துல சந்திச்சுக்கிறாங்கன்னா மதுராந்தகத்துல இருக்க ஏரி காத்தர் ராமர் சந்நிதியில சந்திச்சுக்கிறாங்க. அப்போ பெரிய நம்பிகள் சொல்றாரு, ஒண்ணு ஸ்ரீரங்கத்துக்கு போயிடலாம், அங்க போய் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வைக்கிறேன், அப்படி இல்லைன்னா காஞ்சிபுரத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய நம்பிகள் சொல்றாரு. ஆனா ராமானுஜர் ஏத்துக்கல. எனக்கு இங்கவே பண்ணணும், மின்னின் நிலையில மண்ணுயிர் ஆக்கைகள் எப்போ என்ன ஆகும்னே தெரியாது, எனக்கு இங்கவே பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்றாரு. உடனே ராமானுஜர் கேட்கிறாரு அப்படின்றதுக்காக பெரிய நம்பிகளும் ஏரி காத்த ராமர் சன்னதியிலேயே பஞ்சசம்ஸ்காரமும் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ ஏரி காத்த ராமர் மதுராந்தகத்துல இருக்க ஏரிய மட்டும் காத்து கொடுக்கல, நமக்கு ராமானுஜர் அப்படின்ற ஏரியையே காத்து கொடுத்திருக்காரு.